ஜனநாயக நாடி லஞ்ச்ல அட்லி நெல்சன் லோகேஷ் 3 பேருமே பேசிட்டாங்க. வாங்க என்ன பேசிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவிகே அப்படின்ற கரகோஷம் தளபதி முன்னாடியே ரசிகர்கள் எழுப்பிட்டாங்க. தளபதி இத பார்த்து ஒரு கணம் மிரண்டுட்டாரு, இன்னொரு கணம் சந்தோஷமும் பட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்டர் டிசைனர் என்ன பேசிருக்காருன்னா, அளவோட இருக்கணும், எப்படி ஃபுட்ல சால்ட் இருக்கோ அதே மாதிரி. தளபதி தான் எனக்கு நிறைய விஷயம் சொல்லுவாரு, இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எப்படி இக்னோர் பண்ணணும்னு. அடுத்து பாடலாசிரியர் விவேக் அவர்கள் ஜனநாயகன் படத்துல 5 பாடல் எழுதியிருக்காராம். அதுலயும் முக்கியமா இந்த எலிவேஷன் சாங்கோட 10 வரிகள் அவர் அங்க பாடினாரு. நான் ஒரு 4 லைன் மட்டும் இங்க சொல்றேன். ராவண மொவண்டா, ஒத்தையில நிக்கிற யமண்டா, எத்தனை பிம்பமோ அவன்டா, உலகாண்டவன்டா. அடுத்ததாக தளபதியோட அம்மா சோபா சந்திரசேகர் அவர்கள் கோடம்பாங்க ஏரியா பாடல தளபதி முன்னாடி பாடி சும்மா அசத்திட்டாங்க. இப்போ நம்ம தளபதி பாய்ஸ் கிட்ட வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெல்சன் என்ன பேசுறாருன்னா, ஆடியோ லான்ச்னு கூப்பிட்டு வந்துட்டு இங்க வந்து பார்த்தா அர்ஜென்டினா ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருக்கு. மலேசியாவுக்கு வந்ததுல இருந்து சாரை பார்க்கவே முடியல. இப்போ கூட நான் ஸ்டேஜ்ல இருந்து அவரை பார்த்தா அவர் என்னமோ சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ரேம்ப் வாழ்க்கை ரொம்பவே நீளமா போட்டிருக்காங்க. என்னோட ஆசை நான் சாரோட இன்னொரு படம் பண்ணணும்னு இருக்கு. அடுத்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாஸ்டர் லியோ ஆர் மை இம்பார்ட்டன்ட் மூவி இன் மை ஃபிலிமோகிராஃபி, இது லாஸ்ட் படம்னு சொன்னது ரொம்பவே வருத்தமா இருக்கு. அண்ட் உங்களோட பெரிய ட்ரீம் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள் அண்ணான்னு சொல்லியிருக்காரு. டிவிகேவை குறிப்பிட்டு கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படின்ற மாதிரி. என்னோட சக்சஸ் ஃபேமே எல்லாத்துக்குமே காரணம் தளபதி விஜய் அண்ணா தான் அப்படின்னு அட்லி ஓபனா சொல்லிட்டாரு. இவங்க பேசினதுல இன்னும் நம்ம நிறைய விஷயத்தை சொல்லணும், ஆனா இன்னும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல, அதனால சொல்றது தப்பு. அடுத்து படக்குழுவினர் என்ன பேச போறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன்.